எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் ஃபினான்ஷியல் பர்டன் அண்ட் ஸ்ட்ரெஸ் நிறையவே இருக்கா? நாமளும் சம்பாதிச்சா கொஞ்சம் வீட்டுக்கு உதவியாக இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் நம்ம வீட்டில இருந்தே சம்பாதிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் கேட்ட இந்த 3 கேள்விக்கும் எஸ் அப்படிங்கிறது உங்கள் பதிலாக இருந்தால் உங்கள் கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கு. ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் வெரோனிகா. இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணக்கூடிய ஒரு 4 விதமான ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஃபார் உமன் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்ன ஐடியாஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பாருங்கள். ஸோ இந்த 4 ஐடியாஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு ஐடியாஸாக இருக்க போகுது. ஸோ 4 ஐடியாக்களுமே என்னென்னு பாருங்கள். அதிலிருந்து ஒன்று பிக் பண்ணி சூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா உங்களை விட அதிகமாக சந்தோஷப்படுற ஆளாக நான் இருப்பேன். சரி வாங்க என்னென்ன ஐடியாஸ்ன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து, அதாவது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லேருந்து வயதான பாட்டி தாத்தா வரைக்கும் தேவைப்படுற ஒரு பொருள். ஸோ எந்த காலங்களையும் எந்த சீசன்லையும் தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிரே ஹேர் ஆயில். அதாவது ஹேர் ஆயில் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு இப்போது. ஸோ இப்போ ஆன்டி கிரே ஹேர் ஆயிலுங்கிறது சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கிரே ஹேர் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம நிறைய விதமான பொருட்கள் தேவைப்படுது. நிறைய சின்ன ரெசிபிலேருந்து காம்ப்ளிகேட்டட் ரெசிபி வரைக்கும் ஆன்லைனில் நிறையா இருக்குது. சிம்பிள் ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வெந்தய பொடி, அப்புறம் கரிசலாங்கண்ணி, ஆம்லா பவுடர், கருவேப்பிலை பொடி. முக்கியமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா கிரே ஹேர் ஆயிலுக்கு கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த ஜீரகம், அதோட பொடி. இந்த எல்லாத்தையுமே சேர்த்தாலே ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஹேர் ஆயில் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு பேசிக் ரெசிபி தான். இது கூட நீங்கள் செம்பருத்தி, கரிசலாங்கண்ணி, வெந்தய பொடி என்ன வேணால் ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். இதுவும் சிம்பிள் ரெசிபியாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 பாட்டில், 2 லிட்டர், ஒரு 3 லிட்டர் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஹேர் ஆயில் பாட்டில்ஸ் ஆன்லைனில் கிடைக்கிது. நீங்கள் அது ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். ஸோ அந்த பாட்டிலில் 100 கிராம்ஸ்லேருந்து அப்படியே விற்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஒரே 1 லிட்டர் பண்ணுங்கள். அதை 100 கிராம்ஸாக 10 பாட்டில் போட்டு விற்க ஆரம்பிங்க. இதுவும் செம்மையாக போகக்கூடிய ஒரு ஆயில். ஸோ யாருக்குங்க முடி பற்றி ஒரு கவலை இல்லை? என்ன போனாலும் முடி போனால் எல்லாருமே வருத்தப்படுவோம் இல்லையா? ஸோ அதனால் இது எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். கிரே ஹேருக்கு மட்டும் இல்லை, யூஸ்வலாகவே நம்ம பொடுகு இருக்கிறது, அப்புறம் முடி அதிகமாக கொட்டுறதுக்கு கூட இந்த ஹேர் ஆயில் நல்லா யூஸ் ஆகும். அதனால் நிறைய ஹேர் ஆயில் ரெசிபிஸ் இருக்குது. மேபி உங்கள் பாட்டி பண்ணியிருக்கலாம், உங்கள் அம்மா ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். அதை கூட எடுங்க. அந்த ரெசிபியை பணமாக மாற்றுற விஷயம் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம 2வதாக பார்க்க போகிறது சோப்ஸ். இப்போ ஹோம்மேட் சோப்ஸ் நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. அதுலேயும் ஒரு வித்தியாசத்தை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது ஹெர்பல் சோப்பு. ஹெர்பல் சோப்புனா இப்போ வேப்பிலை நீம் சோப்பு பண்ணலாம், கரிசலாங்கண்ணி சோப்பு பண்ணலாம், அப்புறம் பைத்தமாவு சோப்பு பண்ணலாம். இந்த மாதிரி ஹெர்பல் சோப்புங்கும் போது இன்னும் மக்களிடையே வரவேற்பு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுவும் இதில் ஒரு சின்ன டிஸ்டோட நீங்கள் பண்ணுங்கள். அதாவது நிறைய பேர் ஒரு ப்ராடக்டை பண்ணலாம். நான் என் பொருளை நான் எப்படி வித்தியாசப்படுத்தி காட்ட போகிறேன் அப்படிங்கிறதுல தான் உங்கள் திறமை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஷேப்ஸில், அதாவது பேர் ஷேப்பில், இல்லை ஏதாவது அனிமல் ஷேப்பில் அப்படிங்கும்போது குட்டி குட்டியாக பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ பேரண்ட்ஸையும் அதை அட்ராக்ட் பண்ண வைக்கும். இந்த மாதிரி உங்களோட பொருளில் என்ன வித்தியாசத்தை காட்ட முடியும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏதாவது ஒரு வித்தியாசத்தை காட்டுங்க. கண்டிப்பாக உங்கள் பொருள் 1000 பொருள் மார்க்கெட்டில் இருந்தாலும் உங்கள் பொருள் கண்டிப்பாக விற்பனையாகும். ஸோ ஹெர்பல் சோப்புக்கும் நிறைய ரெசிபி இருக்குது. பேசிக் ரெசிபியிலேருந்து அட்வான்ஸ் ரெசிபி வரைக்கும் இருக்குது. நீங்கள் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன் ஆர் மெயில் அனுப்புகிறேன். 3வது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பொருள் தான். அதாவது ஹெல்த்தி பேக்கிங் ஒரு பக்கம் நல்லமாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் இந்த கேக் எல்லாராலையும் செய்ய முடியாது இல்லையா? நிறைய பேருக்கு அது சொதப்பல் தான் ஆகுது. ஸோ இதில் ரொம்ப நல்லா இன்க்ரீடியன்ஸ் அதிகம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாள் வச்சு விற்கக்கூடிய நல்ல டேஸ்டியான அதிக இன்க்ரீடியன்ஸ் இல்லாத ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி. ஸோ இது யார் வேணாலும் மேக் பண்ணலாம். கண்ணை மூடிட்டு நீங்கள் ஜஸ்ட் புட் மிக்ஸ் அண்ட் பேக் இட், அவ்வளோதான். பட் ஆனால் எந்த அளவு எதோட சேர்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ரெசிபி நல்லா விற்பனையாகும். ஸோ ப்ரௌனி பேக்கிங் நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் பேக்கிங்கில் இருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு பேசிக் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ப்ரௌனி ரெசிபி கூட நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் நீங்கள் கேட்டிங்கன்னா. ஸோ இதுவும் நல்ல விற்பனையாகும், நல்லா அதிகமாக சேல் ஆகும். ஏன்னா இப்போ ரிட்டன் கிஃப்ட்ஸ்லேருந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறது வரைக்கும் நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறதில்ல, ஹெல்தி ஸ்வீட்ஸ் தான் கொடுத்து விட்டுட்ருக்கோம். இதுவும் தாராளமாக விற்பனையாகும்.
கேளுங்க, கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் ரெசிபியை பின் பண்ணி விடுறேன். அடுத்தது கடைசியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபீனால் மேக்கிங். நம்ம வந்து இது யூஸ் பண்ணாத வீடுகளே இல்லையா? ஸோ எல்லா வீடுகளையும் நம்ம என்னதான் நல்ல பெரிய பிராண்ட்ஸோட பொருட்கள் வாங்கினாலும் இந்த ஒரு ஃபீனாலும் கண்டிப்பாக நம்ம வாங்கி நம்ம பாத்ரூமுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். இதுவும் தினம் விற்பனை ஆகக்கூடிய, ஏன்னா வந்து 1 லிட்டர் வாங்கினா 1 வீக்கில் 10 டேஸில் காலி ஆகிற பொருள். ஸோ வந்து எகெயின் நம்ம இல்லை வி வில் பை இட். அதனால் இதுவும் வந்து என்னடா இது இவ்வளோ இதாக இருக்கே, நம்ம என்ன கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறது, எந்த அளவு தெரியல, நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. ஃபீனால் மேக்கிங் DIYன்னு யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா லட்சக்கணக்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து ஒரு 1 வீக் எடுங்க, எந்த வீடியோ உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பாருங்கள். அதை வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரராக உங்கள் வீட்டுக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி பக்கத்தில் கொடுங்க. அப்படியே விற்பனை பண்ணுறதுக்கு மளிகை கடையில் கேட்டு பார்க்கலாம். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலான்னா, நீங்கள் விற்று முடிச்சுட்டு எனக்கு காசு கொடுங்க, நான் அந்த மாதிரி சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பொருள் கண்டிப்பாக மக்களிடையே போய் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் நீங்கள் பயப்பட தேவை, கெமிக்கல்லாம் வச்சு பண்ணுறோமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தேவையே இல்லை. ஒரு வாரத்தில் 1 நாள் உட்காந்து எல்லாம் மேக் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா, பாட்டில்ஸ் போட்டு வச்சிங்கன்னா போதும். நீங்கள் தொடர்ந்து விற்பனை செஞ்சால் மட்டும் போதும். மீதி நாட்களில் மறுபடியும் மேக் பண்ணுங்கள், அந்த வாரம் ஃபுல்லாக விற்பனை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியாக விற்பனை ஆகக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஃபீனால். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் கான்சன்ட்ரேட்டட் ஸ்மெல்ஸ் இருக்கக்கூடிய, சப்போஸ் வந்து உங்களுக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை வந்து ஸ்மெல்ஸில் ஏதாவது அலர்ஜி இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இந்த தொழிலை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மீதி இருக்கிறவங்க நீங்கள் கர்ச்சீஃபோ இல்லை மாஸ்கை போட்டு தாராளமாக இந்த இதை வந்து பண்ணலாம். பட் மேக் ஷுர் யூ டேக் ப்ரிகாஷன்ஸ். இந்த ஃபீனால் மேக்கிங்கில் வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா, குழந்தைங்க வீட்டில் குட்டி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கைக்கு எட்டாத மாதிரி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இந்த 4 ஐடியாவுமே உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணுங்கள். நம்ம எல்லாம் எவ்வளோ, அதாவது உமன் ஒவ்வொருத்தருமே வந்து சொந்த காலில் கண்டிப்பாக நிற்கணும். அது நம்ம குடும்பத்துக்கு உதவி செய்கிறோங்கிறதை தாண்டி நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை, நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்காகவும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.